Hi guys, welcome back to my channel. This is me Hema again with another video tutorial. If you first time in my channel, take a moment to subscribe to my channel and then the notification button அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷனும் வந்துடும். இல்லை நீங்கள் ஒரு ரிட்டர்னிங் சப்ஸ்கிரைபர் நான் என்ன சொல்ல போகிறேன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஸ்டிக்கிங் அப் வித் மை சேனல். ஓகே, வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே நம்ம வந்து வீடியோக்குள்ளே ஜம்ப் ஆகிடுவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஏன் ஹேமா ஒரு மாதிரி வந்திருக்க இன்றைக்கி வீடியோக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஒரு ரிக்ரெட்டிங் டே. நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலைன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் சின்ன சின்ன ரீல்ஸ் வந்து நான் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சீரீஸ் போடுவேன். ஸோ அதில் ஒரு ஷார்ட்டாக போட்ட வீடியோவுக்கு அப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, ஆக்சுவலாக இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய வச்சுருக்கோம், இது ஒரு யூடியூப் வீடியோவாகவே போடலாம் அப்படின்னு. அந்த மாதிரியான ஒரு ஐடியா வந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிக்ரெட் பையிங் இல்லையா. ஸோ நம்ம எல்லாருக்குமே சம்டைம்ஸில் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருப்போம், அண்ட் தென் ஏண்டாப்பா வாங்கினோம் அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதுதான் இது வந்து என்னுடைய யூடியூப் சீரியஸ் உடைய நியூ சீரியஸ். இது எபிசோட் நம்பர் 1, ஏன்டா வாங்கணும் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் எலக்ட்ரானிக் gadgets or items that I saw which was marketed by some influencer or some YouTuber or someone maybe வந்து சொன்னதை நம்பி நம்ம வாங்கி சம்டைம்ஸ் வந்து வெறுத்திருப்போம் இல்லையா. அந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட்டுக்கான வீடியோ தான். சரி, லெட்ஸ் ஜம்ப் இன் டு த வீடியோ கைஸ். ப்ராடக்ட் நம்பர் 1, அந்த அதிசயமான ஒரு ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இது வந்து நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. So if I push this button you will get this steam out அப்படிங்கிற மாதிரி. இதில் வாட்டர் இல்லாததெல்லாம் அந்த ஸ்டீம் இப்போ வரல. ஸோ இது வந்து சுடு தண்ணி ஊற்றிட்டு நம்ம இப்படி வாட்டர் இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணால் நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக ஸ்டீம் வரும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே காமிச்சிருப்பாங்க. சுத்த பொய் நம்பாதீங்க, அந்த மாதிரியான மொமெண்ட் தான் உங்களுக்கு. இதுக்குள்ளேருந்து தண்ணி தான் வரும், ஓகேங்களா. இதில் வந்து சின்ன ட்ராப்லெட் இருக்குது, அது ஃபோர்ஸாக தண்ணியை தான் வந்து உங்களுக்கு லைட்டாக அப்படி ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம ஸ்டீம் முடித்தோன்னே நம்ம முகத்தில் லைட்டாக வேர்த்திருக்கோம் இல்லையா. நம்ம என்ன நினைப்போம், இது யூஸ் பண்ணி முடித்தோன்னே ஓகே ஸ்டீம் வந்திருக்கு போல், நம்ம முகம் வேர்த்திருக்கு போல், அந்த மாதிரியெல்லாம் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் தண்ணியை தான் கொஞ்சம் நேரமாக ஸ்லோ மோஷனில் அடிச்சிட்டு இருக்கீங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மட்டமான ஒரு பிளாஸ்டிக் தான். ஸோ இதில் எவ்வளோக்கு எவ்வளோ கொதிக்க தண்ணி ஊற்ற முடியும் சொல்லுங்கள். நம்ம ஆவி பிடிக்கணும் அப்படின்னா நல்லா கொதிச்சிருக்கணும் தண்ணி இல்லையா. அட்லீஸ்ட் ஒரு நல்ல ஒரு டெம்பரேச்சரில் இருக்கணும், ஓரளவுக்கு டீசெண்டான டெம்பரேச்சர். அப்போ தான் நமக்கு அந்த ஆவி வரும். ஆவி நம்மளுடைய ஃபேஸில் பட்டு வேர்த்து அந்த போர்ஸ்லாம் ஓப்பன் ஆகும். ஸோ இது வந்து வெறும் சுடத்தண்ணியை வந்து ரொம்ப மைன்யூட்டான ஹோல் இருக்குது, அதை வச்சு நம்ம ஃபேஸில் ஸ்ப்ரே பண்ணுறதால எந்த ஒரு உபயோகமும் இருக்கிறதா எனக்கு தெரியல. இது வந்து ஒரு ஃபேன்சி ப்ராடக்ட்டு. வந்து கொஞ்ச நாள் எல்லோரும் இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருக்கட்டும், மேபி சம் யூடியூபர்ஸாக இருக்கட்டும், எல்லோரும் வந்து இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எல்லாருமே இது ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு புரியவே இல்லை கான்செப்ட்டு. நீ தண்ணியை மூஞ்சில் அடிச்சு விட்டு என்ன பண்ண போகிற எனக்கு தெரியல. மேபி நீங்கள் ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருந்து இதை யூஸ் பண்ணியிருந்து, இல்லை ஒரு இன்ஃப்ளூயன்சராக இல்லை ஒரு யூஸராக இருந்து யூஸ் பண்ணியிருந்து இது வந்து உண்மையாலுமே யூஸ்ஃபுல்லாக ப்ராடக்ட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு என்னமோ இது ஏண்டாப்பா வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ராடக்ட் தான். ஒரு நார்மல் குண்டானில் தண்ணியை வச்சு நான் வந்து ஸ்டீம் பண்ண பிறகு எனக்கு இருக்க ஒரு கிளாரிட்டி, ஒரு ஃபேஸ்க்கு இருக்கிற ரெஃப்ரெஷ்னஸ் இதில் எனக்கு கிடைக்கல. ஸோ இது வந்து எனக்கு வேஸ்ட் ப்ராடக்ட் மாதிரி தான். இல்லை இது வேறு மாதிரி மெத்தடில் யூஸ் பண்ண முடியும்னா தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் யூஸ் பண்ணிக்கிறேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஏண்டா வாங்கணும் ப்ராடக்ட் நம்பர் 1. இது வந்து ஒரு 200 சில்லறலேருந்து 300 சில்லற வரைக்கும் இருக்குது. ஸோ நான் எந்த டைமில் வாங்கினேன்னு எனக்கு தெரியல. ப்ராடக்ட் நம்பர் 2. ஸோ இந்த ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, இதுதான் ப்ராடக்ட் நம்பர் 2. ஓகே, இது வந்து க்ரீன் கலர்லேயோ இல்லை மேக்ஸிமம் க்ரீன் கலரில் தான் வந்து நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் காமிச்சிருப்பாங்க. இது எனக்கு வரப்போ ரெட் கலரில் வந்துச்சு. கேபிள் வந்து இவ்வளோ தான். ஓகே, ஸோ இப்போ இதில் என்ன விஷயம் அப்படின்னா, ஹேமா ஏன் வேலை செய்யலைன்னா வேலை தான் செய்யுது. இது வந்து பாருங்கள், நான் உங்களுக்கு வந்து இந்த பிரிசில்ஸ் வந்து ஃபுல்லாக பிளாஸ்டிக்கு. இதை நான் நிக்கிட்டு இங்கே காட்டுறேன், ஓகேவா. இது வந்து அலுமினியம் இது வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்குது, ஓகேவா. இதில் எந்த கோட்டிங்குமே கொடுக்கல, அப்படியே அதை ஒழுங்காக கூட வந்து இது பண்ணலன்னு நினைக்கிறேன். ரொம்ப மட்டமான பிளாஸ்டிக். கொடுக்குற காசுக்கு அவ்வளோ தானே வரும் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம், கரெக்டு. ஆனால் வந்து இதை பற்றி நம்ம ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம வந்து மக்களுக்கு சொல்லக்கூடாது இல்லையா. இது வந்து ரொம்ப சீப்பாக இருக்குது. ஏற்கனவே ஹீட்டுங்கிறது முடிக்க போடுறது தப்பு.
எண்ணெய் பொறுத்தவரை ஹீட் கொடுக்க வந்து கண்டிப்பாக டேமேஜ் ஆக தான் செய்யும். ஆனால் நம்ம ஹீட்டிங் டூல்ஸ் யூஸ் பண்ணுவோம் நம்மளுடைய ஸ்டைலுக்காகவும் அழகுக்காண்டியும். அதுக்கு கொஞ்சம் ஹீட் ப்ரொடெக்ஷன் அது இதுன்னு போட்டாலுமே ஓரளவுக்கு தான் வந்து நமக்கு அது ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். கண்டிப்பாக ஹேர் டேமேஜ் ஆகும். டேமேஜ் பண்ணுற ஒரு நல்ல ப்ராடக்ட்டில் யூஸ் பண்ணலாம் இல்லையா? ரொம்ப இப்படி ஒரு மட்டமான ப்ராடக்ட்டை வச்சு அந்த நேரத்தில் முடி ஏதாவது ஆயிடுச்சுன்னா ஹேருமே வந்து ரொம்ப டெலிகேட்டான ஒரு நம்மளுடைய ஹேரும் வந்து ரொம்ப டெலிகேட்டாக இருக்குது இல்லையா? ஸோ எனக்கு என்னவோ ஒரு இந்த மாதிரி ஒரு ரொம்ப சீப்பான ப்ராடக்ட், ஒரு வென் ஐ சே சீப் ஐ மீன் லைக் அந்த ப்ராடக்ட் வந்து நல்லாவே இல்லை இல்லையா? ஸோ இந்த மாதிரி நல்லாவே இல்லாத ஒரு ப்ராடக்டை நம்பி என்னால் ஹேரில் போட முடியாது. இவங்க எல்லோரும் நல்லா இருக்குது அப்படின்னு நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸோடைய பேஜில் நான் பார்த்தப்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவோம். ஓகே, உண்மையாலுமே வந்து சம்டைம்ஸ் நம்ம வந்து ரொம்ப கம்மி விலையிலே ஏதாவது ஒரு பொருள் வாங்கியிருப்போம். ஆனால் குவாலிட்டிங்கிறது அந்த அந்த அமௌண்ட்டுக்கு ரொம்ப டீசெண்டாக கொடுத்துருப்பாங்க இல்லையா? சரி, அந்த மாதிரி ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். இதை வந்து என் ஹேரில் கண்டிப்பாக நான் போடவே மாட்டேன். ரெக்கமெண்டுமே நான் பண்ணவே மாட்டேன். இது வந்து ஏண்டா வாங்கணும் ப்ராடக்ட் நம்பர் 2. ஓகே, இது வந்து நான் தெரிஞ்சே தான் வாங்கினேன். இது கொஞ்சம் மட்டமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குதுன்னு தெரிஞ்சே நான் வாங்கினேன். பட் வாங்காதீங்கன்னு சொல்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோ போடுறேன். இது நான் வந்து பாருங்கள் பாக்ஸ்குள்ளேயே தான் வச்சுருக்கேன். இன்னமும் குட்டி ஸ்ட்ரைட்னர். ஓகேவா? இது வந்து ஒரு இதுவுமே மட்டமான பிளாஸ்டிக் தான். இது ஒரு குட்டி ஸ்ட்ரைட்னரு. ஸோ புடவையெல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம வந்து மேலே இருக்க ப்ளீட்ஸை வந்து அழகாக அயன் பண்ணிக்கலான்ற மாதிரி இதை வந்து நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் காமிச்சு வந்திருப்பாங்க. இது மீஷோவில் இருந்தால் இல்லை அமேசானில் இருந்தான்னு எனக்கு தெரியல. நான் வாங்கினேன். எனக்கு வந்து இப்போ என்னென்னா இது உண்மையாலுமே ஹேண்டியாக இருக்குது. இப்படி உள்ளெல்லாம் வச்சு ப்ளீட்ஸ்லாம் அயன் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை வந்து குட்டி ஷார்ட் ஹேர் இருக்கவங்களுக்கு பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அகெயின் இது வந்து ரொம்ப சீப்பான குவாலிட்டின்னு தான் நான் சொல்ல வரேன். நம்ம கண்டிப்பாக ஒரு பட்டுப்புடவை அயன் பண்ண போகிறோம் இல்லையா? அதுவும் ப்ளீட்ஸ் வைக்க போகிறோம் அப்படின்னா மினிமம் 2000 ரூபாய் பட்டுப்புடவை தான் நம்ம எடுத்திருப்போம். இல்லைனா நீங்கள் வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டோ இல்லைனா வந்து கொஞ்சம் மேக்கப் நல்லா தெரிஞ்சவங்க, எனக்கு தெரியும் என்னுடைய ஃப்ரெண்டுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு போயிட்டு நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்டுடைய காஸ்ட்லியான பட்டுப்புடவையில் இதை தான் யூஸ் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறத யோசிச்சுக்கோங்க. வாட் இஃப் சடனாக வந்து ஷார்ட் சர்க்கியூட் ஆகி ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தான் எனக்கு. இது வாங்குறதுக்கு முன்னாடி உனக்கு தோணலையா அப்படின்னா நம்ம எது ஒன்றுமே ரொம்ப மட்டமாக இருக்குன்னு பார்த்தா தானே நம்ம ரியலைஸ் பண்ணுவோம். சம்டைம்ஸ் நல்லா தான் இருக்குமோ, ஓரளவுக்கு மேனேஜபிளாக தான் இருக்குமோ, யூஸ் பண்ணலாமோ அப்படிங்கிற ஒரு ஆசையிலே தான் நம்ம எல்லாருமே வாங்குறது. ஸோ அதுக்காக தான் நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து யூஸ் பண்ணவே கூடாதா ஹேமா, வேலை செய்யலையா அப்படின்னு கேட்டால் வேலை செய்து எனக்கு வந்து ரொம்ப ரிஸ்க்குன்னு தோணுது. இதை வந்து ஹேர்லேயோ இல்லை வந்து ரொம்ப காஸ்ட்லியாக கண்டிப்பாக ஒரு 2000 ரூபாய் 3000 ரூபாய் பட்டுப்புடவையில் இதை போட்டு அந்த பட்டுப்புடவைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுனால இதை நான் யூஸ் பண்ணல. பர்சனலாக நான் ஒரு வாட்டி 2 வாட்டி சும்மா என் ஹேரில் ட்ரை பண்ணேன். ஒரு ஸ்ட்ரெயிட்னரில் கொடுக்குற அந்தளவுக்கு எஃபெக்ட் கண்டிப்பாக நமக்கு இந்த ப்ராடக்ட்டில் கிடைக்காது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஹேர் ஆக்சஸ் டூல்ஸாக இருக்கட்டும் இல்லை முக்கியமான சில டூல்ஸ் எல்லாம் வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட்டே பார்த்தீங்கன்னா 1000 2000 3000 அந்த ரேஞ்சில் கிடைக்குது. ஒரு வாட்டி தான் நம்ம வாங்க போகிறோம். வாங்கினா கண்டிப்பாக 5 வருஷம் 10 வருஷம் நல்லா இருக்க போது. நம்ம மெயின்டைன் பண்ணுறதை பொறுத்து தான் எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹேர் ப்ராடக்ட் ஒரு டூல் வாங்குறீங்கன்னா ஒரு டீசெண்டான கம்பெனியில் ஒரு 4-5 பேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருந்துருப்பாங்க இல்லை உங்கள் காலீக்ஸ் சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி சஜஸ்ட் பண்ணதை பார்த்து ஒரு நல்ல ஒரு டீசெண்டான கம்பெனிலே வாங்கிக்கோங்க. அதுதான் வந்து நமக்கு சேஃப்டியும் கூட. அதில் வந்து கோட்டிங்கும் நல்லா கொடுத்துருப்பாங்க, மெட்டீரியலும் நல்லாயிருக்கும், உள்ளே வந்து கொடுத்துருக்க ப்ராப்பராக வந்து உள்ளே எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ தட் திடீர்னு அந்த ப்ராடக்ட் எதுவும் ஆகாது. யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ டேமேஜோ இல்லை நமக்கு எந்த ஆபத்தும் வராமல் இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். நான் சொன்ன அந்த கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டூல்ஸ் ஒரு முக்கியமான ப்ராடக்ட் வாங்குறப்ப நம்ம கொஞ்சம் கஞ்சத்தனம் பார்க்காம இல்லைனா வந்து இதில் சிக்கனம் பண்ணணும்னு பார்க்க வேண்டாம். ஏன்னா இது எல்லாமே எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் இல்லையா? கரண்ட்டில் போட போகிறோம், முடியில் போட போகிறோம். அதனால இல்லைனா ஒரு நல்ல மெட்டீரியலில் போட போகிறோம். ஸோ ஒரு நல்ல ப்ராடக்டை வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய சஜஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருங்க. இல்லை இந்த வீடியோவில் நீங்கள் சொன்னதெல்லாம் கொஞ்சம் தப்பாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லைனா இன்ஸ்டாகிராம்லேயும் கூட கனெக்ட் பண்ணுங்கள். We will discuss about that. Okay? Thank you so much for watching, guys. You have a wonderful day. Bye-bye.